வணக்கம் டாக்டர். நேத்திக்கே சொல்லணும்னு நெனச்சேன், மறந்துட்டேன் அத. அத உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். அவ்ளோ நல்லா இருந்தது. ஏன்னா வந்து அந்த அ பிராணாயாமம் சொல்லிக் குடுத்தாங்க இல்லையா? அதுல வந்து என்ன எல்லாருக்கும் பிராணாயாமம்னா வந்து ஓரளவுக்கு பண்ணணும், செய்யணும் அது மாரி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த ஓம் சாண்டிங்கோட சொல்லிக் குடுத்தாங்க இல்லையா? ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு தோணுது பார்க்கறதுக்கு. நல்ல அது வந்து புதுசா இருந்தது. மூச்சு விடும்போது ஓம் சொல்லணும் அப்படின்னாங்க இல்லையா? அப்ப நெறைய ஓம் நம்ம மூச்சு இழுத்துட்டு பிராணாயாமம் பண்ணும்போது மூச்சு ஓம் சொல்லிட்டே மூச்சு விடுறோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலி வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த மாரி ஸ்பிரிச்சுவாலிட்டி இதில வந்து நெறைய நம்ம வந்து மூழ்கிட்டே இருக்கிறோம். இதில வந்து இந்த ஓம் சொல்லிக் குடுத்தது ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கு. அது நம்ம அத ஒரு பக்தியா பண்றோம். பிராணாயாமத்தையே ஒரு பக்தியோட பண்றோங்கிற மாரி நமக்கு தோணுது அத பார்க்கும்போது. பக்தியோட கலந்த மாரி இருக்கு அது அந்த அந்த தியா தியானம்ங்கிறது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சொல்லிக் குடுத்தது நியூ மெத்தட்ல இருந்தது. அத கைய தூக்கிட்டு சொல்லிக் குடுத்தது. ஏன்னா கையில தான் இப்ப எல்லாருக்குமே ப்ராப்ளம் வருது. கைய மேல தூக்க முடியல எல்லாராலயும். இது டெய்லி பண்ணாக்கா கைக்கும் நல்ல எக்சர்சைஸா இருக்கும்னு படுது எனக்கு. எல்லாருக்குமே கையில ஷோல்டர் பெயின் அந்த மாரி எல்லாருக்குமே இருக்கு கைய. வெயிட்ட தூக்க முடியல. கையில வந்து இந்த கை முட்டியில ப்ராப்ளம், எல்போ ப்ராப்ளம், ரிஸ்ட் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இது வந்து நல்ல எக்சர்சைஸா இருந்தது. ரொம்ப அருமையா இந்த நம்ம ஏஜ் குரூப்ல இருக்க எல்லாருமே நல்லா பண்ற மாரி இருந்தது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுக்கா. தேங்க்ஸ் ரொம்ப. நீங்க அரேஞ்ச் பண்ணது தான் வந்து எல்லாருக்கும் இத பார்த்து பண்ண முடிஞ்சது அன்னைக்கு. நெறைய ஒரு புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டோம் நாங்க. ரொம்ப தேங்க்ஸ்.